எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இது ஒரு சீசனல் டிஷ் பண்ண போறேன். ஆவக்காய் ஊறுகாய். ஆவக்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆவக்காய் ஊறுகாய் இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரிஞ்ச ஊறுகாய் மாங்காய் துண்டுகள் எல்லாம் இந்த டம்ளர்ல 12 டம்ளர் வந்தது. 12 டம்ளருக்கு 2 டம்ளர் கல், இதே டம்ளர்ல 2 டம்ளர் கல் உப்பு எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். கல் உப்பு, 150 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம் பச்சையா போட்டு மிக்சியில பொடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் நல்லெண்ணெய், இது ஊத்துறதுக்கு நல்லெண்ணெய், மிளகாத்தூள் வச்சிருக்கிறேன், அது போடுற போது சொல்றேன். இப்போ மிக்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெயை ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்து வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் இருக்கும், அதையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் படுறது நல்லா இந்த மாங்காய எண்ணெயும் மஞ்சப்பொடியும் போட்டு குலுக்கி விட்டீங்கன்னா நல்லா குலுக்கி விடணும். எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் பரவற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. கீழே இருந்து எல்லா பக்கமும் எண்ணெய் அந்த மாங்காய்க்கு ஒட்டணும். அப்பதான் நீங்க போடுற உப்பு காரம் எல்லாம் இந்த மாங்காயில நல்லா ஒட்டும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நல்லா உப்பு மஞ்சப்பொடியும் எண்ணெயும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டுட்டு வச்சிருக்கேன். இப்போ 2 டம்ளர் உப்பு அளந்து வச்சிருக்கேன். அதுல கடுகும் வெந்தயமும் ரெண்டும் கலந்து 200 கிராம், இது ரெண்டும் ஒன்னா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இந்த 2 பொடியும் இதுல கொட்டிடலாம். உப்பு கடுகு வெந்தய பொடியோட இந்த 2 டம்ளர் மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் மிளகா பொடியும் சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விடுவோம். இத நல்லா கலந்துப்போம். உப்பு எல்லாம், மிளகாத்தூள், கடுகு பொடி எல்லாத்தையும் கலக்கிட்டு அதுல கொட்டும். உப்பு, கடுகு வெந்தய பொடி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிருக்கேன். நல்லா கலந்து வச்சத இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி குலுக்கி விடுவோம். பாருங்க, நல்லா இத போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதுல போடுவோம். போட்டுட்டு நல்லா கீழே வரைக்கும் போற மாதிரி நல்லா குலுக்கி விடுவோம். இந்த ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெடாது. கைப்படாம ஈரக்கரண்டி எல்லாம் போடாத. நீங்க அன்னன்னைக்கு வேணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா 1 வருஷம் வரைக்கும் தாங்கும். இந்த ஊறுகாய் சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா குலுக்கணும், கீழே வரைக்கும் போகணும். இப்ப எண்ணெய் ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்துனோம் பாத்தீங்களா, மஞ்சப்பொடி எண்ணெயும், அதனாலதான் இந்த மிளகாத்தூள் எல்லாம் இந்த மாங்காயில நல்லா ஒட்டி இருக்கு. இந்த ஒட்டுறதுக்கு காரணமே நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயும் மஞ்சப்பொடியும் போட்டோம் பாத்தீங்களா, அதனாலதான் இந்த மாங்காயில பாத்தீங்களா எல்லா மிளகா பொடியெல்லாம் எப்படி ஒட்டி இருக்குன்னு, அதுதான் காரணம். நல்லா குலுக்குங்க. நல்ல அகலமான பாத்திரமா இருந்தா இன்னும் நமக்கு நல்லா கிளறி விடுறதுக்கு சௌகரியமா இருக்கும். என்கிட்ட இந்த டப்பா இருக்கிறதுனால இந்த டப்பால நான் போட்டிருக்கேன். இப்போ இதுல 2 டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதே அளவு டம்ளர்ல 2 டம்ளர் நல்லெண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். அந்த 2 டம்ளர் நல்லெண்ணெய இதுல ஊத்திடலாம். இந்த ஊறுகாய்க்கு பிரிசர்வேட்டிவே இந்த நல்லெண்ணெய் தான். இந்த எண்ணெய் நிறைய இருந்தாதான் இந்த ஊறுகாய் கெடாத இருக்கும். எல்லாம் ஆவக்காய் ஊறுகாய்னா செய்ய பயப்படுவாங்க. பயப்படாத செய்யலாம். ஆனா நல்ல கெட்டியான மாங்காயா வாங்கிக்கணும். கொழகொழப்பு தன்மை இந்த மாங்காயில இருக்கக்கூடாது. இல்லாத இத வாங்கி நல்லா கட் பண்ணி போட்டீங்கன்னா சூப்பரா வரும். இப்ப எண்ணெய் எல்லாம் ஊத்தி இருக்கேன். இந்த மாங்காய இப்போ நல்லா அமுக்கி பாருங்க, நல்லா அமுக்கி விட்டு மூடி விடுறேன். இது நாளைக்கு காலையில காட்டுறவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் மேல வந்திருக்கும். மூடி வச்சிடலாம்.
நேத்திக்கு உப்பு காரம் எண்ணெய் எல்லாம் ஊத்தி ஆவக்காய் ஊறுகாய கலந்து வச்சிருந்தோம். இன்னைக்கு டே 2. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, போட்ட எண்ணெய் எல்லாம் எப்படி மேல வந்திருக்குன்னு. இது போல இப்ப கிளறி விடணும். தினமும் இதுக்கு ஈரம் இல்லாத கரண்டியை வச்சு இந்த காம்பால நல்லா கிளறி விடலாம். பாத்தீங்களா? இப்போ உப்பு புளி காரம் நம்ம எந்த தண்ணியும் எதுவும் ஊத்தல. நேத்திக்கு இருக்கும்போது எப்படி இருந்தது, இன்னைக்கு பாருங்க நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் மேல வர்ற அளவுக்கு ஊறுகாய் நல்லா வந்திருக்கு. ஆனா இது சாப்பிடணும்னா இன்னும் ஊறணும், இன்னும் 10 நாள் ஆகும். ஆனா இது போல நம்ம 3 நாளைக்கு இப்படி கலந்து கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம பீங்கான் ஜாடிக்கு மாத்தி வச்சுக்கலாம். இந்த ஆவக்காய் மாங்காய் வாங்குற போது நல்ல கெட்டியான மாங்காவா ஆவக்காய் ஊறுகான்னு கேட்டு வாங்குங்க. அப்பதான் ஊறுகாய் நல்லா இருக்கும். ஆவக்காக்குன்னே மாங்காய் தனியா விக்குது மார்க்கெட்ல. நீங்க அது போல வாங்கி மாங்காய் வாங்கி பாருங்க. பாத்தீங்களா? இப்ப இது நல்லா திருப்பியும் கீழே இருக்கிறதெல்லாம் மேல வரணும். அப்படியே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு திருப்பியும் அமுக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இப்படியே ஊற ஊற நம்ம போட்ட எண்ணெய் பூரா மேல மிதந்து வந்து நிற்கும். கிளறி விட்ட மாதிரி 3 நாளைக்கு ஊறுகாவை இப்படி கிளறி கிளறி விடுவோம். இது ஊறுகாய் ரெடி ஆகி நம்ம சாப்பிட 10 நாள் ஆகும். ஏன்னா இந்த மாங்கால உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாளுக்கு பிறகு இந்த ஊறுகாய ஒரு கண்ணாடி பாட்டில், ஈரம் இல்லாத பாட்டில்லையோ இல்ல பீங்கான் ஜாடியிலையோ இல்லையோ நீங்க ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷமானாலும் இந்த ஆவக்காய் ஊறுகாய் கெடாது. இந்த ஊறுகாய் ரெடியான பிறகு உங்களுக்கு நான் திருப்பியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம ஊறுகாய் போட்டு 1 வாரம் ஆச்சு. அந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம ஆவக்காய் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஊறுகாய் எப்படி இருக்குன்னு? போட்ட எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்து நல்லா ஊறி இருக்கு. ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம அதை கிளறலாமா? ஆஹா, பார்த்தாலே டெம்ட் ஆகுது. ஊறுகாய் பார்த்தா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இல்ல? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஊறுகாய் இப்ப யாருக்கும் ஊறுகாய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் மாங்காய் ஊறுகாய்னா கேட்க வேண்டாம். இந்த ஆவக்காய் ஊறுகாய் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்கும். பாத்தீங்களா? ஊறுகாய் நல்லா இருக்கு, சூப்பரா வந்திருக்கு. இதை என்ன பண்ணலாம் பாருங்க. பெரிய பெரிய பாட்டில் இருந்து சின்ன கண்டெய்னருக்கு நான் கொஞ்சம் ஊறுகாயை மாத்திருக்கேன். எப்பவுமே அப்படியே பெரிய பாத்திரத்தோட கண்டெய்னரோட யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன கண்டெய்னர்லயோ சின்ன ஜாடியிலயோ கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்படி யூஸ் பண்ணினீங்கன்னா ஊறுகாய் ரொம்ப லைஃப் நல்லா வரும். 2 இயர்ஸ் வரைக்கும் கெட்டு போகாது இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாள் நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. இப்ப இந்த ஊறுகாய் வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல புது புது ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன்.